நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. காலத்துக்கேற்ற மாற்றத்தை எல்லோரும் தனதாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு வரி சட்டங்கள் விதிவிலக்கல்ல. GST என்பது இன்றைக்கு 160 நாடுகளில் மிக வெற்றிகரமாக அமலாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல வரி சீர்திருத்தம். அது இன்றைக்கு இந்தியாவிலும் அமலாக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. அதனால் தான் மத்திய மாநில அரசுகள் மக்களுடைய நலனை மனதிலே கொண்டு பல்வேறு விதமான முன்னேற்றகரமான நடவடிக்கைகளுக்கு நிதியை ஒதுக்குகின்ற ஆதாரத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த GST வந்த பின்புதான் சேல்ஸ் டாக்ஸ், செக் போஸ்டுகள் எல்லாம் ஒரே இரவில் நாடு முழுவதும் எடுக்கப்பட்டது. இன்றைக்கு தொழில் முனைவோருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருப்பது இந்த GST வரி சீர்திருத்தம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தன்னுடைய தொழிலை நவீனமயமாக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலத்தில் ஏறத்தாழ 20% 25% பல்வேறு விதமான வரிகளாக ஒரு இயந்திரத்துக்கு செலுத்த வேண்டியது இன்றைக்கு GSTயாக செலுத்தப்பட்டாலும் அதை அந்த தொழில் முனைவோர் எளிதாக தன்னுடைய பொருள்களினுடைய விற்பனையை இருந்து திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நவீனமயமாக்குவதற்கு அரசு விதிக்கின்ற வரி என்று பார்த்தால் ஒன்று கூட இல்லை, ஒரு பைசா கூட இல்லை என்கின்ற நிலையை இந்த GST உருவாக்கி இருக்கிறது. தமிழகத்தில் இந்த லாக்கப் மரணம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாயிருக்கு. அதிமுக சார்பில் இந்த 4 ஆண்டுகளில் 24 லாக்கப் மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு மதுரை கிளையில், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சொல்லியிருக்காங்க. காவல்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும், விரைந்து செயல்பட வேண்டும், குற்றவாளிகளை தயவு தாட்சியம் இல்லாமல் தண்டிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் அப்பாவி மக்களை அடித்து துன்புறுத்துவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஒருவரை பார்த்தாலே ஒரு காவல்துறைக்கு தெரிந்துவிடும் இவர் இது போன்ற குற்றங்களிலே ஈடுபட்டிருப்பாரா மாட்டாரா என்பது. ஏதோ யாரோ சொன்னார்கள், ஏதோ ஒரு அழுத்தம் வந்தது, அதற்காக ஒரு அப்பாவியை குற்றவாளி என்று நினைத்து மிக கடுமையாக தண்டிக்கின்ற போக்கு காவல்துறை கைவிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் கடுமையான குற்றவாளிகளுக்கு எதிராக எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும்.